ஆனால் அடுத்தவங்க எதை சொன்னாலும் இது பைபிளில் எங்கே இருக்குங்கிறது தான் ஒரு ப்ராடஸ்டன்ட் கேட்குற முதல் கேள்வின்னு நீங்களே சொன்னீங்க. அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது தான் ஒரு ப்ராடஸ்டன்ட்டுக்கு முக்கியம் அப்படின்னு தானே அர்த்தமாகுது. அப்படி இருக்கும்போது ப்ராடஸ்டன்ட்டுகள் பைபிளை பினாமியாக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே முரண்பாடாக இல்லையா அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரலாம். ஒவ்வொரு ப்ராடஸ்டன்ட்டும் பக்கத்து சபையோட போதனையை தவறுன்னு தான் சொல்கிறான். அதுக்கு ஆதாரமாக 4-5 வசனங்களையும் ஒப்பிக்கிறான். இப்போ இந்த வசனங்களை கேட்ட உடனே, அடடா பைபிள் இப்படியா சொல்லுது, நான் இவ்வளோ நாளாக கேள்விப்பட்டதே இல்லையே, இத்தனை நாளும் நான் தப்பான சபையிலெல்லாம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த பக்கத்து சபை ப்ராடஸ்டன்ட் இந்த சபைக்கு ஓடி வந்துடுவானா? இந்த வார்த்தைக்கு அது உண்மையான அர்த்தம் அல்ல, அந்த வசனத்துக்கு இது உண்மையான அர்த்தம் அல்ல, இந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் அர்த்தமே வேற, நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை திரிக்கிறீங்க அப்படின்னு வசனங்களை நறுக்கி முறுக்கி உருட்டத்தானே செய்வான். அப்படி இருக்கும்போது ஒரே வசனத்துக்கு ஆளாளுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்கிற ப்ராடஸ்டன்ட்டுகள் இது பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறத அறிவுள்ளவன் எவனாவது சீரியஸாக எடுத்துக்குவானா? எதிராளிகள் செய்கிறது எல்லாத்தையும் இது சட்டவிரோதம் இல்லையான அரசியல்வாதிகள் கேட்குறாங்கங்கிறதால அரசியல்வாதிகள் சட்டத்தை அவ்வளோ மதிக்கிறாங்கன்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய மடத்தனம். இது பைபிளில் எங்கே இருக்குன்னு ஒரு ப்ராடஸ்டன்ட் கேட்குறாங்கிறதால அவன் பைபிளை அவ்வளோ மதிக்கிறான்னு நினைக்கிறதும் அதே அளவுக்கு மடத்தனம் தான். இதெல்லாம் அபாண்டம்னு தோணலாம், ஆனால் ப்ராடஸ்டன்ட்டுகளுடைய கோழத்தனம் தான் இதுக்கு ஆதாரம். ப்ராடஸ்டன்ட்டுகளுக்கு எதிராக நீங்கள் ஒரு பகுத்தறிவு பூர்வமான லாஜிக்கலான வாதத்தை வச்சு பாருங்களேன். அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இது பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்பான். அடடா வசனத்தை எவ்வளோ மதிக்கிறான் பாருன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? லாஜிக்கலான கேள்விகளுக்கு லாஜிக்கலாக தான் பதில் சொல்லி ஆகணும். லாஜிக்கை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கவும் முடியாது. ஏ என்பது பிக்கு சமம், பி என்பது சிக்கு சமம்னா ஏவும் சியும் சமம் தான் அப்படிங்கிறது லாஜிக். இதை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைபிள் வசனத்தை நினச்சபடியெல்லாம் திரிக்க முடியும். இந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் இல்லை, அந்த வசனத்துக்கு இது அர்த்தம் இல்லை அப்படின்னு உருட்டியே தப்பிச்சுக்க முடியும். லாஜிக்கலான பகுத்தறிவுபூர்வமான விவாதங்களுக்குள்ளே போனால் தப்பிக்கவே முடியாதுங்கிற பயம்தான் இவங்க வசனங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறதுக்கு உண்மையான காரணம். ஜனநாயக நாடுகளோட இராணுவம் பெண்களையும் குழந்தைகளையும் தெரிஞ்சே கொள்ளாது அப்படிங்கிறத அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில பேடி தீவிரவாதிகள் பெண்களையும் குழந்தைகளையும் மனித கேடகங்களாக பயன்படுத்துகிறானுங்கல்ல, அதே மாதிரி தன்னோட எதிராளிகள் பைபிளை மதிக்கிறாங்க அப்படிங்கிறத அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பைபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சண்டை போடுற கோழைகள் தான் ப்ராடஸ்டன்ட்டுகள். ஒருவேளை நேருக்கு நேராக லாஜிக்கலாக நின்று விவாதிக்கிற ஒரு நேர்மையான ப்ராடஸ்டன்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நாளைக்கு ப்ராடஸ்டன்ட்டாக இருக்க மாட்டான்னு நீங்கள் தைரியமாக முடிவெடுத்துக்கலாம். ஏன்னா ப்ராடஸ்டன்டிசம் அவ்வளவு அபத்தமான ஒரு மதம். சிந்திக்கிறவனுக்கு, அதுவும் நேர்மையாக சிந்திக்கிறவனுக்கு அங்கே வேலையே இல்லை.